எனக்கு இயேசு தலை அப்படின்னா அது சாபம் இல்லை, அது ஆசீர்வாதம். அப்படியே புருஷன் மனைவிக்கு தலை என்றால் அது சாபம் அல்ல, அது ஆசீர்வாதம். கைத்தட்டு கொண்டவர் ஹல்லேலூயா. என்றைக்கு இயேசுவை எனது தலையாய் ஏற்றுக்கொண்டேனோ அன்னைக்கு தான் நான் ஆசீர்வாத வாழ்க்கைக்குள்ள வந்தேன். அந்த வாழ்க்கைக்கு பேர் தான் கானான் வாழ்க்கை. சிந்திக்காத வாழ்க்கை, எஃபர்ட் எடுக்காத வாழ்க்கை. ஏனென்றால் எனக்காய் சிந்திக்கிறவர் ஒருவர் உண்டு. கிருபைக்குள்ள வந்த பிறகு முதலாவது எனக்கு கிடைச்ச பெரிய ஆசீர்வாதம், இயேசு எனக்கு தலையாயிட்டார். Steering is shifted into God's hand. தலை என்றால் பொறுப்பு அர்த்தம். பொறுப்பை கொடுத்துட்டீங்கனாலே நீங்க ஃப்ரீ ஆயிட்டீங்க. ஆகவே நான் சொல்கிறேன், தலையோடு இணைக்கப்பட்ட வாழ்க்கை வாழுங்கள், உங்கள் சரீரம் ஆரோக்கியமாக ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம். எத்தனை இந்த பெண்களுக்காக நடத்துகிற இது மன்னிக்கும் அந்த ஊழியர்களுக்கு நடத்துகிற கூட்டங்களில் பார்க்கும்போது அநேக பெண்கள், அதில் விதவைகள் உண்டு, அதில் தனியாக ஊழியம் பண்ணுகள் உண்டு, டிவோர்ஸீஸ் உண்டு. அவங்க மேலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கெல்லாம் அவங்க யோசிக்கும்போது அவங்க ஒரு வீட்டு வாடகையிலேருந்து ஒவ்வொன்றுக்கும் அவர்கள் பணத்தை அவர்கள் தயார் செய்ய வேண்டும், ரெடி பண்ணணும். அவங்கெல்லாம் பார்க்கும்போது அவங்க அவ்வளோ ரிஸ்க் எடுத்து அந்த பணத்தை பணம் அவங்களுக்கு கிடைக்குது, கர்த்தர் கொடுத்துருவார் எப்படியாச்சும். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர்கள் அந்த என்ன செய்யணும், ஒவ்வொரு முறையும் அந்த 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 சோதனைக்குள்ளே அவங்க போகணும்ல. அந்த ரூபா கிடைக்குமா கிடைக்காதான்ற சோதனைக்குள்ளே. புரியுதா உங்களுக்கு? ஒருத்தர் வண்டியை வாங்கி கொடுத்து மாதம் மாதம் நான் டியூ கட்டுறேன்னு சொன்னாலுமே நீங்கள் படபடப்பாக தான் இருக்கணும். அவர் தராரா மாட்டாரா? அந்த மாதிரி வீட்டு வாடகையில் ஒவ்வொன்றையும் அவர்கள் அப்போ அவங்கள பார்த்துட்டு சாதாரண ரிச்சாக்காரனாக இருந்தால் கூட ஒரு ஹஸ்பண்டு, வீட்டுக்கு உழைச்சி போகிற ஒரு ஹஸ்பண்ட் கூட இருக்கிற ஒரு பெண்ணை பார்க்கும்போது 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்ட பெண்ணாய் பார்க்கிறேன். ஏனென்றால் அந்த பெண்ணிற்காய் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு, எஃபர்ட் எடுக்கிறதுக்கு, யோசிக்கிறதுக்கு ஒரு தலை ஒன்றை கர்த்தர் அவனுக்கு ஆசீர்வாதமாக ஒரு தலையை கொடுத்துருக்கிறார். தலைன்றது பிளெஸ்ஸிங். அதனால தான் பிள்ளைகளுக்கு பெற்றோரை தலையாக கொடுக்குறார். ஏன் தெரியுமா? இவனை போட்டு நசுக்கணுன்ற இல்லை. அதுக்கெல்லாம் இனிமேல் நீ தான்ட பொறுப்பு, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் நீ தான் கட்டணும், பிள்ளைகளுக்கு எல்லாம் நீ தான் பார்க்கணும். அதுதான் தலை. அதனால் பிள்ளைகள் என்ன செய்யுது? ஃப்ரீயாக இருக்குது. அல்லேலூயா, ஆமென். அடுத்து என்ன செய்கிறாரு? பெண்களை அவர் நேசிக்கிறபடினால கணவரை தலையாக கொடுத்தாரு. வாழ்க்கை ஃபுல்லாக அப்படியே ஃப்ரீயாகவே ஓடுன்றார். கைத்தட்டுங்க அவருக்கு. ஆமென். இது அந்த கேடுகட்ட மனநிலை இருக்கிற, அதாவது குறுக்கு புத்தி இருக்கிற சிந்தனையுடைய பெண்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, வாழ்க்கை ஃபுல்லாக நாங்கள் அடிமையாக தான் தெரியணுமா. ஒரு காலத்தில் அப்பயும் ஆத்தாளுக்கு அடிமையாக திருந்தோம், இன்னொரு காலத்தில் நாங்கள் புருஷனுக்கு அடிமையாக திருந்தோம். தலைன்றதுக்கு உனக்கு தெரிஞ்ச அர்த்தம் அதுதான் உன் தலைவிதி, அதுக்கு மேலே மாற்ற முடியாது. தலைன்றது உனக்கு சாபம்னா, அப்போ அடுத்த என் கேள்வி, கிறிஸ்து உனக்கு சாபமா? கிறிஸ்து எனக்கு ஆசீர்வாதம்னா, கிறிஸ்து எனக்கு தலைன்னா, அப்போ தலை எனக்கு ஆசீர்வாதம் தான். கிறிஸ்து எனக்கு தலைன்னா, கிறிஸ்து எனக்கு ஆசீர்வாதம்னா, அப்போ தலை எனக்கு, பைபிளில் தலைன்னு எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் நீ ஆசீர்வாதம் போட்டே வாசித்தரலாம். கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல, இது எப்படி வாசிக்கலாம்? கிறிஸ்து சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது போல புருஷன் மனைவிக்கு தலையாக இருக்கிறான். அது எப்படி வாசிக்கலாம்? புருஷன் மனைவிக்கு கையத்தட்டு. நல்லா 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 நல்லா. ஆமென் ஆமென். தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை யூஸ் பண்ணுங்க, பயன்படுத்துங்க. ஆமென் ஆமென் ஆமென். சில பார்த்துருக்கேன் என் அன்புக்குரியவர்களே, இது எல்லாம் நமக்கு தேவன் கொடுத்துருக்கிற ஆசீர்வாதம். we have to utilize it, பயன்படுத்தி கொள்ள வேண்டும்.
ஆமேன். அப்படி அப்போ எதெல்லாம் தலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 கிறிஸ்து சபைக்கு தலை, நம்பர் 2 புருஷன் மனைவிக்கு தலை, நம்பர் 3 எஜமானன் வேலைக்காரனுக்கு தலை, ஆசீர்வாதம். அல்லேலூயா. நம்பர் 4 பிள்ளைக்கு அப்பா தலை. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? எல்லாருக்குமே தேவன் அவர்கள் பொறுப்பை எடுத்து அவர்களுக்கு உதவி செய்வதற்கு ஒரு நபரை தலையாக கொடுத்திருக்கிறார். தலையின் வேலை என்ன? நம்பர் 1, ஒரு சர்ச்சு பிலீவராக நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு தலை இல்லை, நீங்கள் யோசிக்க வேண்டாம். உண்மைக்கே முன்னாடி பிரசங்கம் பண்ணுறவரை உங்கள் தலையாக அங்கீகரிச்சிட்டிங்கன்னா கவலையே வேண்டாம். உங்கள் ஆசீர்வாதத்துக்கு அவர் பொறுப்பு. கையை தட்டுங்க. இந்த சபைக்கு நீ வருவாய் என்றால் நான் எழுதி கொடுக்குறேன். சபையில் உட்கார்றதை பற்றிலாம் பேசலை. மனதளவிலே ஊருக்கு அதை பேசாமல், ஊரில் இருக்க பாசு கூட கை கோர்த்துட்டு குறை பேசாமல், மனதளவிலே உண்மையில் அவரை தலைவராக நீ ஏற்றுக்கொண்டிருப்பாய். ஆனால் உன் ஆரோக்கியத்திற்கு சபை பொறுப்பு, உன்னுடைய ஆசீர்வாதத்திற்கு சபை பொறுப்பு. தலை என்றால் பொறுப்பு என்று அர்த்தம். கைத்தட்டுக்கு ஆமேன், ஆமேன், ஆமேன். அதனால் லீடர்ஷிப்பை நான் தலைன்னு நான் சொல்கிறேன். இப்போ தலை என்பதற்கு ஒரு புதிய ஒரு அர்த்தத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். என்னென்னா ஆசீர்வாதம். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல. எங்க இருக்கிற எபேசியர் வாசி. கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறார். பார்த்தீங்களா? இப்போ தலைனா என்னது? தலை விதிடா. இல்லை அப்படித்தானே சொல்கிறேன், தலை விதிடா. சரி, அப்போ தலைன்ற இடத்துல தலை விதின்னு போட்டு வாசிங்க தயவுசெய்து. வாசி, சும்மா வாசிங்க. கிறிஸ்து சபைக்கு தலை விதியாய் இருக்கிறது போல. ஆமென். வாசிங்க. புருஷனும் மனைவிக்கு தலை விதியாய் இருக்கிறான். பார்த்தீங்களா? இது ரைட்டுனா அதுவும் ரைட்டு. பாதி தப்பு பாதி ரைட்டுன்னு சொல்லக்கூடாது. இல்லை, தலைனா தலைவிதி. நான் மொத்தமாக தலைவிதின்னு வாசி. கிறிஸ்து சபைக்கு தலைவிதியாக இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலைவிதியாக இருக்கிறார். நான் சொல்றேன் கிறிஸ்து ஆசீர்வாதம் சார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? சரி, இப்ப தலை எடுத்து ஆசீர்வாதம் போட்டு வாசிங்க. கிறிஸ்து சபைக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறது போல ஆமென் புருஷனும் மனைவிக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறார். கையத்தட்டு, கையத்தட்டு, கையத்தட்டு. ஆமென், ஆமென், ஆமென். தலை என்பது பொறுப்பு. ஆமா, ஆமா. இப்போ இந்த கால் இந்த பக்கம் தீயாக இருக்குது, இந்த பக்கம் தண்ணீராக இருக்குது, இந்த பக்கம் வந்து என்ன செய்யுது, வந்து நல்ல ரோடு இருக்குது. தண்ணியில் கால் வச்சா முதல்ல இருக்குமோ இது இருக்குன்னு ஒரு பயம் இருக்குது. இந்த பக்கம் தீயில கால் வச்சு சுட்டுரும். அப்போ தலை சொல்லுது கால் தானே சுட போகுது. எப்படி? கால் தானே மிதிக்க போகுது. நம்ம தான் உயரத்தில் இருக்கிறோம்ல. சுட்டா எதுக்கு காலுக்கு வலிக்குமா தலைக்கு வலிக்குமா? கால் எதுக்கு வலிக்கும் போது அதை சொல்லுங்கள். மிதிச்சோன்னா தலையாவா பிடிக்கிறீங்க? காலுக்கு தான் வலிக்கும். ஆனால் தலை, இந்த கால் வலிக்கக்கூடாதுன்ற பொறுப்பை தலை எடுக்குது. காரணம், இந்த தலை காலை என்ன செய்யுது? நேசிக்குது. நேசிச்சு இந்த ரோட்டில் போ அப்படின்ட்டு உடனே இந்த கால் நான் அடக்குறியா நீ? ஏயா எங்களை வாழ்க்கை ஃபுல்லாக அடக்கியே நீ பண்ணலான்னு பண்ணுறியா நீ? நான் இப்படி தான் போவேன். தலை வந்து வேகமாக வந்து உடனே காலுக்கு உள்ளே வந்து என்ன வந்து தலையை விட்டு நிப்பாட்ட முடியாது. இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும்தான் கொடுக்குறதுக்கு முடியும். ஏன்னா ஒரு லிபர்ட்டி இருக்குது. கிறிஸ்துவும் அப்படித்தான் ஊழியர்களை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு. காரணம், அவர் நேசிக்கிறார். நான் மீறும்போது விட்டுறாரு. இந்த இவன் இருக்கான்ல, பேர் என்ன, பிழையாம். 4 பேர் தேடி வந்தாங்க. காசு வச்சுக்காங்க சார், வந்து சபிங்க சார். நான் உடனே போய் கேட்குறான் ஏசுனாட்ட போய், பிதாட்ட, ஆண்டவர் நான் போவான்னு. வேண்டாம்ப்பா அப்படின்றார். வேண்டாம்ப்பான்றார். சரி வந்துட்டு போய் சொல்கிறேன், வேணான்ட்டார், நீ கிளம்பிறியான்றான். டக்குன்னு உள்ளேருந்து அடுத்து 2000 ரூபா கட்டை எடுத்து வச்சிட்டான். சட்டுன்னு கட்டை எடுத்து வச்சோடனே நல்லா யோசிச்சுக்க. அப்போ 500 ரூபா கட்டாக தான் வச்சேன். இப்போ 2000 ரூபா கட்டு இன்னும் உள்ள ஒரு பெட்டி இருக்குது. அப்போன்னு அவன் என்ன சொல்லுவேன், இது 2000 ரூபா கேட்டு வரேன்றான். எவன் ஒருத்தர் 2வது தடவை வந்து நம்மள்கிட்ட கேட்குறானோ அப்போவே அவன் முடிவு எடுத்துட்டான்னு அர்த்தம். ஒரு தடவை இந்த வேலை வேணாம், இந்த பொண்ணு வேணான்னு சொல்லிட்டோம், 2வது தடவை கொஞ்சம் நல்லா ஜெபிச்சு சொல்லுங்கன்னா முடிவு எடுத்துட்டான்னு அர்த்தம். இவன் ஆண்டவரே நான் பாருங்கள், அவர் சொல்லிட்டாரு கிளம்பியிருப்பான்ட்டார். எனக்கு பெரிய குழப்பம் பாருங்கள். மொதல் தடவை நோன்னு சொன்னவர் 2வது தடவை எஸ்ன்ட்டார். எல்லாம் சொல்லுங்கள். மொதல் தடவை நோன்ன பிறகு 2வது தடவை சுரண்டுனா
ஊழியன்னு எஸ்ன்னு தான் சொல்லுவான். ஆமேன்னு சொல்லுங்க. பக்கத்தில் வசலுங்க. முதல் தடவை நோன்னு சொன்ன பிறகு ரெண்டாவது தடவை சுரண்டுனா ஊழியக்காரனும் எஸ்ன்னு தான் சொல்லுவான். அவன் எஸ்ன்னு சொன்னனால அது எஸ்ன்னு அர்த்தம் இல்லை. உனக்கு எஸ்ஸு, ஆனால் மேட்ருக்கு எஸ்ஸு கிடையாது. என்ன நிறைய பேருக்கு நான் எஸ் சொல்லியிருக்கேன், ஆனால் எனக்கு தெரியும் அது எஸ்ஸு இல்லைன்னு தெரியும். ஆனாலும் ஊழியக்காரன் தான் பிரச்சனை. எப்போ வந்து என்ன செய்கிறான்? நிற்கிறான். ஆமாம், திரும்ப ஹாஸ்பிட்டலில் தான் வரான், பண்ணுறான். ஏன்னா தலை என்றால் பொறுப்பு. பொறுப்பு என்ற அர்த்தம். இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் லிபர்ட்டி. இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் லிபர்ட்டி. அப்போ தலைன்னு ஒன்று வந்துட்டா நம்ம ஃப்ரீ ஆகிக்கலாம்னு அர்த்தம். கிறிஸ்து அதான் சொல்லி கிருபைக்குள்ளே வந்த பிறகு முதலாவது எனக்கு கிடைச்ச பெரிய ஆசீர்வாதம், இயேசு எனக்கு தலையாயிட்டார். ஸ்டேரிங் இஸ் ஷிஃப்டட் இன்டு காட்ஸ் ஹேண்ட். அதுவரை நான் ஓட்டிக்கிட்டு இருந்த ஸ்டேரிங் அவர் கைக்கு போயிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓட்டுறது மட்டும் முக்கியம் அல்ல. ஒரு டிரைவர்னா வேறு வண்டி ஓட்டுறது மட்டும் நினைக்கிறீங்களா? இல்லை, ரூட்டை கேட்கணும் அவன். ஆமாம், பெட்ரோலை பார்க்கணும் அவன், ஏர் செக் பண்ணணும் அவன். இந்த வண்டியை ஓட்டுற உடம்பு வேலை கொஞ்சம், அந்த ரூட்டை பார்க்குற இந்த மைண்டு வேலை இருக்கு பாருங்க, அதுதான் அதிகம். அப்போ பொறுப்பை இன்னொரு கையில் கொடுத்துட்டா நீங்கள் முழிச்சிட்டு வர வேண்டியல ஐயத்தட்டு இருக்கு. கிறிஸ்து சபைக்கு ஆசீர்வாதமாக இருப்பது போல, பொறுப்பாக இருக்கிறது போல கணவனும் மனைவிக்கு பொறுப்பாக இருக்கிறான். தலை என்றால் பொறுப்புன்னு அர்த்தம். பொறுப்பை கொடுத்துட்டீங்கனாலே நீங்கள் ஃப்ரீ ஆகிட்டீங்க. ஆகவே நான் சொல்லுகிறேன், தலையோடு இணைக்கப்பட்ட வாழ்க்கை வாழுங்கள், உங்கள் சரீரம் ஆரோக்கியமாக ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு விஷயம் நான் சொல்கிறதால பப்ளிக்கில் கல்யாணம் காட்சியில் கொண்டு போய் வரதான் ஹஸ்பண்டுன்னு இந்த காட்சி பொருளாக காட்டுறத சொல்லலை, அது வேற. நான் சொல்கிறது இணைக்கப்பட்ட வாழ்க்கை. ஜஸ்ட் பி கனெக்டட் அண்ட் ரிசீவிங் த பிளெஸ்ஸிங்ஸ் ஃப்ரம் த ஹெட். பொறுப்பை சாட்டி விட்டுறது. நீங்கள் பார்த்து யோபு சொன்னா, என் பொறுப்பை நான் சாட்டி விடுகிறேன், என் பிரச்சனையை நான் சாட்டி விடுகிறேன், இனி அவர் பார்த்துக்குவார். அப்படி நான் என்ன செஞ்சுட்டேன்? கிருபைக்குள்ள வந்தவன கிறிஸ்துவ இடத்திலே என்னுடைய எல்லா பொறுப்புகளையும் என்ன செய்து விட்டேன்? சாட்டிட்டேன். ஆண்டவரை நீங்கள் பார்த்துக்காங்க. அதனால் நான் ரிலாக்ஸ் ஆகிட்டேன். ரிலாக்ஸ் ஆனவன என்ன ஆகிட்டேன்? ஆரோக்கியமாக ஆரம்பித்தேன். ரிலாக்ஸ் ஆனவன என்ன ஆக ஆரம்பிச்சிட்டேன்? ஐஸ்வர்யமாக ஆரம்பித்தேன். ரிலாக்ஸ் ஆனவனா நீங்கள் அழகாக ஆரம்பிச்சிங்க. எல்லாமே நடந்துடும். ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. ஆமாம், ஹோட்டலில் சாப்பிடும்போது நீங்கள் நல்லா ட்ரெஸ் பண்ணி அழகாக போய் சாப்பிடும்போது சாப்பிடுவீங்களா? இல்லை கிச்சனில் கறியோடு சமைச்சு முடிச்சு அப்பா நீங்கள் அழகாக இருப்பீங்களா? ரெண்டுமே சாப்பாடு தான். இந்த சாப்பாடு சாப்பிடும்போது நீங்கள் அழகாக இருக்க முடியாது. நீங்கள் அழகாக இருந்தீங்கன்னா சாப்பாடு அழகெல்லாம் போயிடும். நீங்கள் கரியமாக இருந்து வேர்க்க விறுவிறுக்க சாப்பாடு செஞ்சிட்டீங்க. ஆனால் நீங்கள் உங்களை என்ன செஞ்சிட்டீங்க? உங்களையே உருக்கி ஊற்றிட்டீங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ ஹோட்டல் சாப்பாடு போகும்போது ஏன்னா எல்லாம் அவன் பண்ணி வச்சுருக்கான், போக வேண்டிய சாப்பிட வேண்டியது, அவ்வளோதான். இப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான் தேவன் உன்னை என்னை வைத்திருக்கிறார். தலையை தலைவிதி என்று நினைக்கும் போது அங்கே இளைப்பாறுதல் மிஸ் ஆயிடுது. இந்த உலகத்தின் மிகப்பெரிய ஒரு சாபக்கேடு என்னென்னா, நான் உடல் உழைப்பு பண்ணுறேன் பார்த்தீங்களா, அது இல்லை, முடிவெடுக்க இடத்துக்கு வரேன் பாருங்க, அதுதான் இருக்கிறதுலே ஒரு பெரிய வழி. ஆமாம், இந்த ரெண்டில் ஒன்று முடிவெடுத்து வை அப்படின்னு நைட்டு சொல்லிட்டு காலையில் போய் பார்த்தா அவன் கண்ணு கீழே கருப்போலை. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக அது யோசித்துருப்பான். ஒரு முடிவெடுப்பது என்பது மிக பயங்கரமானது. ஆனால் முடிவை இன்னொருத்தர் எடுத்துட்டா ஃப்ரீ ஆகிடுவீங்க. நான் கிருபைக்குள்ளே வந்தப்போ விஷயம் முடிவு எடுக்கிறது அவர் கையில் விட்டோம். அவர் சொன்னால் செய்வோம், அதான் சொன்னான். அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம். ஒரு மனைவியாக இருப்பதில் ஏகப்பட்ட பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. உலகத்தான் சொல்கிற அந்த காரியங்கள் என்ன காதில் கேட்காதீங்க. ஆமாம், அவர்கள் தலையை தலைவிதி என்று நினைத்தபடினால் வாழ்நாள் எல்லாம் அவர்கள் ரிஸ்க் எடுக்கிறாங்க. நீங்கள் புரிஞ்சுக்கணும், ரிஸ்க் எடுக்கிறாங்க. ஆனால் ஒரு பிள்ளை இப்போ அடங்கலைன்னா கூட அந்த பிள்ளைக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறேன் நான் பார்த்துருக்குறேன். ஆனால் ஒன்றும் யூஸ் இல்லாத கணவராக இருந்தால் கூட அப்பா வராறா அப்படின்னு டக்குன்னு கொஞ்சம் செட் ஆகிறான். அட்லீஸ்ட் சொல்கிறதுக்காச்சும் ஒருத்தர். ஸோ இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். அந்த ஆசீர்வாதத்தை அனுபவியுங்கள். அதே போல் தான் லீடர்ஷிப் தலைமைத்துவத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை அனுபவியுங்கள்.
தலை என்றால் ஒன்று பொறுப்பு, உங்களுக்கு பொறுப்பே தேவை. ரெண்டாவது, தேவன் நம்ம கொஞ்ச நாள் வாசிக்கிட்டே வரோம், எல்லா ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஆத்மா சரீரத்துக்கு கொண்டு வருவதுக்கு, ஆவி அங்கேருந்து சரீரத்துக்கு கொண்டு வர்றதுக்கு எது வழியாக தான் வராரு? ஆத்மா. அந்த ஆத்மா என்றால் என்ன? மனது, அறிவு. இது ரெண்டும் இணைந்து தான் ஆத்மா. அந்த சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஒரு சத்தியத்தை நீங்கள் அறிஞ்சிக்கிட்ட உடனே சரீரத்துக்குள்ளே அந்த ஆசீர்வாதம் வருது. அப்போ எல்லா ஆசீர்வாதமும் எது வழியாக தான் வருது? தலை வழியாக தான் வருது. ஆத்மாவில் ஒரு பங்கு தான் என்னது? தலை. அதை இயேசு சொன்னார், நீ புரிஞ்சுக்கிட்டினா உன் வாழ்க்கையில் நடக்கும். நானே உன் பரிகாரியாய கர்த்தர் என்பது 6000 வருஷமாக இருக்குது. ஆனால் என்னைக்கு என் அறிவு அதை புரிஞ்சுக்கிடுச்சோ அன்னைக்கு தான் என் வாழ்க்கைக்குள்ள வந்துச்சு. ஒவ்வொரு சத்தியத்தையும் அறிய அறிய எனக்கு ஆசீர்வாதமாக மாறுது. அப்போ எல்லா ஆசீர்வாதம் எது வழியாக தான் வருது? தலை வழியாக தான் வருது. கையை தட்டுனது வருது. அப்படித்தான் ஒரு சபை விசுவாசிகளுக்கு ஆசீர்வாதம் எது வழியாய் வருகிறது? தலை வழியாய்த்தான் வருகிறது. தலை வழியாய் வரவில்லை, தலை வழியாய் வருகிறது. முக்கியமானது. அதனால பவுல் சொன்னார், ஆரோனின் சிரசில் ஊற்றப்பட்டது அங்கிகளிலும் தாடிகளிலும் வரும். அதான் போய் நீங்கள் போய் வந்து அருவியில் குளிக்கும்போது எவனாச்சும் போன உடனே முதுகையாக காட்டுறான்? இல்லை, தலையை தான் காட்டுறான். எல்லாம் சார் உடம்பு தலைக்கு வந்தாலே உடம்புக்கு வந்துடும் சார். கையை தட்டுங்க சார். புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். ஐஸ்வர்யம் தலைக்கு வந்தால் கொஞ்ச நாள் எல்லாருக்கும் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஆனால் தலை செருப்பை கழட்டிட்டு வெள்ளை சட்டையை போட்டுட்டா ஜாக்கிரதையாக இருங்க, இன்னும் கொஞ்ச நாள் நீங்கள் எல்லாம் வெள்ளை சட்டை போட போகிறீங்கன்னு அர்த்தம். ஆமாம், முன்னாடி எது வருதோ அதுதான் பின்னாடி வரும். ஆமாம், இப்போ நான் வந்து இருமி இருமி பாடுகள் வழியாக நான் வருகிறேன். வந்து கர்த்தர் வந்து ஒருத்தர் சொன்னார், பாவத்தை ஜெயித்தவனுக்கு பிசாசு பாவமாக கொடுப்பான், அதை ஜெயிச்சிட்டா அதுக்கப்புறம் அவன் உடம்புல கையை வைப்பான் அப்படின்னாரு. உடனேங்களுக்கு வந்து நம்ம உடம்புலாம் கை வைக்கலையே, ஓ பாவத்தை ஒன்றும் நம்ம ஜெயிக்கல போல அப்படின்னவங்க அடுத்து எப்படா நம்ம உடம்புல கையை வைப்பான்? ஏன்னா அப்போ தான் நம்ம கிளாஸு பாஸ் ஆகிட்டோன்னு மக்களுக்கு தெரியும்ல. அடுத்து அவனும் அப்படியே அது வந்து ஒரு ஃபேமஸாக அப்படின்னா இவர் வந்து அதை ஜெயிச்சு ரெண்டாவதுக்கு வந்துட்டாராம். அதை வந்து எல்லோரும் சொல்கிறாராம். என்ன பெருமை பாருங்கள். இவங்களுக்கெல்லாம் பச்சை தண்ணியில் ஞானஸ்தானம் கொடுக்கக்கூடாது, குதிக்கிற தண்ணிலாம் ஞானஸ்தானம் கொடுக்கணும். இல்லை ஏற்கனவே எடுத்துடும், பரவாயில்ல இன்னொரு தடவை கொடுப்போம் வா, நல்லா 100 டிகிரி செல்சியஸில் வச்சு. பெருமை, சத்தியத்தை குறித்து பெருமை, உடைய குறித்து. அப்போ தலையில் எது வந்துச்சோ தலை விதி சபைக்குள்ளே அது வரும். கார் கொடுக்குற பேசாதன்னு பேசுகிறான். இல்லை அவங்க நினச்சலான்னு கவலை இல்லை. இவன் காரை பேசாதன்னா இப்போ இவன் சர்ச்சுக்கு வர மக்கள்லாம் அப்படியே பஸ்ஸை பிடிச்சி போக வேண்டியதான். ஆனால் காரை பற்றி பேசுகிற நீ மேலே கல்ல இருந்தால் எனக்கு சந்தோஷம். என் மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்கடா. 50 பேர் காரில் வந்து எனக்கு போகிறாங்க. கையை தட்டி ஏசு நாம இவங்களுக்காண்டி நான் வந்து என்ன செஞ்சுக்கிறேன்? கல்லறி வாங்கிக்கிறேன், பிரச்சனை இல்லை. ஆமேன். பிள்ளையை செல்லமாக வளர்க்குறேன்னு அப்பாட்ட திட்டுவாங்கனாலும் அவர் வந்து திட்டுவாங்கனாலும் பரவாயில்ல, நான் பிள்ளையை எப்படி வளர்க்குறேன் அந்த இடத்துக்கு வராரு. அவர் பிள்ளை மேலே இருக்க பாசத்தில் அவர் வைவாங்க ரெடி ஆகிட்டார். அப்படித்தான் கிருபையை பேசும்போது இயேசு இந்த உலகத்தின் நிந்தையை வாங்க தயாராகிட்டார். ஆமாம், நான் என் பிள்ளைக்கு பார்த்துக்கிறேன், பொல்லாதவனே நீ உன் பிள்ளைக்கு பார்க்கும்போது நான் நல்ல கொடுத்து நான் அறிந்திருக்கிறேன் கருத்து. ஆகவே 2 விஷயத்தோடு நான் முடிக்கிறேன். ஒன்று, தலை என்பது ஆசீர்வாதம். கிறிஸ்து தலை விதி என்பதும் ஆதிக்கம் செலுத்துகிற 2 அர்த்தத்தில் எடுத்தால், புருஷனை நீங்கள் எடுத்தால் கிறிஸ்துவுக்கும் அதே அர்த்தம் தான் கொடுக்கணும். தலை என்றால் என்ன அர்த்தமோ அதே தான் இங்கே. தலை என்றால் பொறுப்பு. கிறிஸ்து சபைக்கு ஆசீர்வாதமாக இருப்பது போல, பொறுப்பாக இருக்கிறது போல, பாதுகாப்பாக இருப்பது போல புருஷனும் மனைவிக்கு பாதுகாப்பாக இருக்கிறான், பொறுப்பாக இருக்கிறான். புருஷன் மாத்திரமல்ல, அடுத்து யார்? சர்ச்சில் இருக்கிற பாஸ்டர் அல்லது திருமணமாகாதவர்களுக்கு தகப்பன் அல்லது சகோதரன், அடுத்து பிள்ளைகளுக்கு பெற்றோர், வேலைக்காரருக்கு எஜமான். என்ன சொல்ல வரேன்? இந்த தலைமைத்துவத்தை அங்கீகரிக்கிறவர்கள் எல்லோரும் தலையோடு இணைக்கப்பட்ட வாழ்க்கை வாழுகிறவர்கள். ஒரு பெண்ணை தேவன் பயன்படுத்த விரும்பினால் இந்த நியமத்தின் படிதான் அவர் என்ன செய்வார்? பயன்படுத்துகிறார். The woman connected with the head, because அதாவது எப்படின்னா வந்து மண்ணெண்ணை ஊற்றுறதுக்கு நீங்கள் போனீங்கன்னா ஃபுனலுங்கன்னு கேட்பாங்கல்ல, கேனை கொண்டு போகிறீங்க, என்ன வேணும்? ஃபனல் வேணும். அப்போ அந்த ஃபனல் எடுத்து வச்ச பிறகு தான் மண்ணெண்ணவே ஊற்ற முடியும். இப்போ நீங்கள் போய்
ஆண்டவர் என்ன ஆசீர்வதிங்கன்னு தலையங்கம்மா அப்படிவார். ஏன்னா அனைத்து எது வழியாக தான் வருது. கையை தட்டுங்க ஒரு தடவை. ஸோ பி கனெக்டட் வித் த லீடர், பி கனெக்டட் வித் த ஹெட். இட் மே பி ஹஸ்பண்ட் ஆர் யுவர் மாஸ்டர் ஆர் யுவர் ஃபாதர் ஆர் யுவர் ஹஸ்பண்ட், பாஸ்டர் மாஸ்டர் ஹஸ்பண்ட் ஃபாதர், இது எல்லாம் தலை. இதை நீங்கள் அங்கீகரிச்சிங்கன்னா தேவனுடைய நியமத்தை நீங்கள் அங்கீகரிக்கிறீங்கன்னு அர்த்தம். தேவனுடைய நியமத்தை ஒரு ஜட்ஜ் இருக்கிறாருன்னா கூட அதை நம்ம என்ன செய்யணும், அந்த அதிகாரத்தை நம்ம என்ன செய்யணும், அங்கீகரிக்கணும். இதுதான் ரோமரில் சொல்கிறாரு. தேவனுக்கு என்னது, தேவனுடைய அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன், வாசிப்போம் 13:1-2. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். எந்த மனுஷனும் கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் ஆமென். அதிகாரத்துக்கு கீழ்ப்படிய கடவன். அடுத்து ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன், அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். தேவனுடைய நியமத்துக்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்கிறார்கள். பார்த்தீங்களா? இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா பயங்கரமான பிளஸிங். எங்கள் லீடர் சொன்னார், நீ வெளியே இருந்தாலும் நீ என் கூட கனெக்டாக தான்டா இருக்கன்னாரு. எப்படி? வெளியே இருந்தாலும் யூ லவ் மீ அண்ட் ஐ லவ் யூ, நீ என் கூட இணைக்கப்பட்டு தான் இருக்கிற. இன்றைக்கு என் மேலே ஊற்றப்போகிற ஆசீர்வாதம் உனக்கு வந்துக்கிட்டே இருக்குன்னாரு. பார்த்தீங்களா? அந்த மைண்டில் கனெக்டாக இருக்கிறது. அதனால் அந்த பிளெஸ்ஸிங்கை ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நீங்கள் எல்லாருமே அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க நான் விரும்புகிறேன். நீ வேலையை பார்க்கிறவர்களாக இருந்தாலும் உயர் அதிகாரிகளுக்கு கீழ்ப்படியுங்கள், தலையோடு இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அடுத்து நீங்கள் திருமணமானவர்களாக இருந்தாலும் கணவருக்கு கீழ்ப்படியுங்கள், தலையோடு இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் சபையில் இருப்பீர்கள் என்றால் சபை ஊழியருக்கு இணைக்கப்பட்டிருங்கள், அப்பொழுது நீங்கள் தலையோடு இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இப்போ என்ன நடக்கும்னா, நீங்கள் ஒன்றுமே செய்யாமல் உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்துக்கிட்டே இருக்கும். இயேசு ஒன்று சொன்னார், நான் செடி நீ கொடி, நீ இணைஞ்சு மட்டும் இரு, எல்லாம் தானாக வந்துக்கிட்டே இருக்குங்க. அவ்வளோதான். கிருபைக்குள்ளே வந்தவொடனே ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன், அப்படியே இணைஞ்சே இருக்கணும். அவ்வளோதான். அவர் பார்த்துக்குவார். இல்லையா? சொல்லுங்கள். சர்ச்சில் ஒரு முக்கியமான விஷயம் இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்கு சுற்றி அப்படின்னு நீங்கள் சொல்லணும். பாஸ்டர் பார்த்துக்குவார். எல்லாம் சொல்லுங்கள். நான் சொல்லேன், உங்களை சுற்றி அவங்க அப்படி பேசுகிறாங்க, இவங்க இப்படி பேசுகிறாங்க, அதை உடனே இப்படி குறை சொல்கிறாங்க, அவங்க யாரும் வேலை பார்க்குறதே இல்லை. உடனே நீங்கள் என்ன சொல்லணும்? அது நம்ம அப்படின்னா என்னத்த தலை அவர் பொறுப்பை விட்டுட்டீங்க, நீங்கள் ஃப்ரீ ஆகிட்டீங்க. ஆஃபீஸில் இருக்கிறேன், யாருமே வேலை பார்க்க மாட்டேன்றாங்க, நான் ஒருத்தி மட்டும்தான் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா உடனே அடுத்து நீங்கள் என்ன சொல்லணும்? அங்கே பாஸ்டர் பார்க்க மாட்டார், அங்கே மாஸ்டர் எம்டி இருக்கார், எம்டி பார்த்துக்குவார். கை தட்டுங்க. ஆமாம். நீ தலை கிடையாது. யார் தலை? எம்டி தலை. இப்போ நீ என்ன ஆகிட்ட? ஃப்ரீயாரு. ஆமேன். ஒரு குப்பை கிடக்குதா, எடுத்து போடு, தப்பு கிடையாது. ஒரு வேலை குறைவாக இருக்கா, உனக்கு கொடுக்கப்பட்டா அதை நீ செய், அவ்வளோதான். மற்றொரு குறைகளை பற்றி நான் கவலைப்பட அவசியம் இல்லை. ஏன்னால் அதுக்கு தலையை வச்சிருக்கா தேவன் அதை செய்வார். வீட்டில் பருப்பு இல்லை, யார் பார்த்துக்குவா? தலை பார்த்துக்கிறோம். உங்கள் வேலை பருப்பு இல்லைன்னு சொல்கிறது தான், மீதியெல்லாம் என்ன செஞ்சுக்குவார்? அப்போ ரிலாக்ஸ் பண்ணுறாரு பாருங்க. உங்களை அப்படியே ரிலாக்ஸ் ஆகிட்டே இருங்க. பொறுப்புகள் அப்படியே உங்களுக்கு மேலே இருக்கிற நபர்களோடு இறக்கி விட்டு நீங்கள் அப்படியே தேவனோடு இணைஞ்சிருங்க. கை தட்டுங்க. அப்போ நான் என்ன செய்கிறேன்? கத்த சொல்கிறேன், என்கிட்ட விட்டுரு. அவனுக்கு நீ தலை, உனக்கு கையை தட்டுங்க. அவ்வளோதான் மேட்ரு. ஆமாம். மோசே சொன்னா, கஷ்டமாக இருக்க என்கிட்ட கொண்டு வா. நீங்கள் என்ன சார் செய்வீங்க? நான் எனக்கு கஷ்டமாக இருக்க அங்கே கொடுத்துருவேன்ட்டேன். அல்லேலூயா. அப்படியே போயிட்டாரு. அதை விட்டுட்டு நான் பார்த்துருவேன், நான் வச்சிருவேனாலே சிக்கல் அங்கே ஆரம்பமாகுது. கிறிஸ்து என்ன செய்கிறாராம்? பைபிள் சொல்லுது, பிதா கிறிஸ்துவுக்கு தலையாக இருக்கிறார். அவர் எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்துட்டு, இதுதாங்க ப்ரொசீஜர், ஹையரார்கி. இதோடு இணைக்கப்பட்டவர்கள் பிதாட்டன்னு அப்படியே புறப்பட்டு வர்றது கிறிஸ்துவின் வழியாய். நம்ம சொல்கிறோம், இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அப்படின்னா என்ன அர்த்தம்? தலையின் மூலம் வருகிறோம். கைத்தட்டுவது வருங்க. ஆமென். நீங்கள் கூட சொல்லலாம், ஆண்டவரே எங்கள் தலையின் மூலமாய் நான் உங்கள்கிட்ட வரேன், ஏன்னா நீங்கள் தலை எனக்கு கொடுத்துருக்கனால அதன் மூலமாக வருகிறேன். யூ கேன் டெல் இட். தலையின் வழியாக நான் ஆசீர்வாதங்களை ரிசீவ் பண்ணுறேன் இயேசு நாமத்தில். ஹல்லேலூயா.
ஸோ வி ஆர் கனெக்டட் வித் ஹெட். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய ஆசைப்படுற இந்த 2 செய்திகள் மனதில் என்றால் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் தகப்பன் மிகப்பெரிய அண்ட சராசரங்களை படைத்த தேவன் உங்களுக்காய் சிறப்பான காரியங்களை செய்து வைத்திருக்கிறார். உங்களுக்காய் மேலான திட்டங்களை போட்டு வைத்திருக்கிறார். ஆகவே அந்த தேவனோடு இணைக்கப்பட்டவர்களாய் இருங்கள். ஹல்லேலூயா. சரி, இப்போ நீங்கள் ஒரே ஒரு கேள்வி கேட்டு நான் முடிக்கிறேன். தலையோட தலைன்னா யார்? கிறிஸ்துவ தலை. நமக்கு பைபிள் சொல்லுது கிறிஸ்துவ கீழ்ப்படுகிற போல உங்கள் சொந்த புருஷர் கீழ்ப்படுகின்ற. இப்போ என்ன சொல்ல வரேன்? நான் எதுக்கு சொல்ல வரேன் நல்லா தெரியும். நான் ஆசீர்வாத செய்தியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். நான் கீழ்ப்படிதல் செய்தியை சொல்லவே இல்லை. நான் ஆசீர்வாத செய்தியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஆசீர்வாதங்கள் லெகுவாய் உங்கள் வாழ்க்கையில் கடந்து வருவதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். ரிஸ்கே இல்லாமல் உள்ள வரதை பற்றி நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எப்படின்னா இப்போ பாருங்கள், இந்த விரல் வந்து இந்த கை இருக்குது பார்த்தீங்களா? இந்த கை வந்து தலையோடு இணைஞ்சிருக்கா இல்லையா? என்ன கை இங்கே இருக்குது, தலை இங்கே இருக்குது. எப்படி இது இணைக்கப்படுது? எல்லாமே தலையோடு இணைஞ்சிருக்கும்னா கொஞ்சம் யோசிங்க. கை தலையோட நேரடியாக இப்படி தொங்கிட்டு இருக்கோம், கால் இந்த சைடு தொங்கிட்டு இருக்கோம். நாங்கள் எல்லோரும் தலையோட இப்படி நேராக உள்ளே வரேன்னு வராத, கர்த்தர் எங்களுக்கு இருக்கார் சார் அப்படின்னா எப்படின்னா கையை வெட்டி நேராக தலையில் நினச்சிட்டாங்க. அப்போ தலையை பக்கத்தில் 2 கை இப்படி தொங்கிட்டு இருந்தால் அப்புறம் இருக்கும் பாருங்கள். இவங்களாம் யாருன்னா லீடரையே ஏற்றுக்கிறாம நேராக கர்த்தர் இங்கே இருக்கிறார். கையை கொண்டு போய் நேராக தலையில் வைக்க முடியாது. ஆனால் தலையோடு இணைஞ்சிருக்கணும். எப்படி இணையணுமா? கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இசைவாய் இணைக்கப்பட்டு தலையோடு இணைக்கப்பட்டிருக்கிற அப்படிதான் வருது. அப்போ இந்த கை என்ன செய்யுது? இந்த எல்போவோட இணையுது. இது என்ன செய்யுது? இந்த கையோட இணைஞ்சிருக்கு. இது ஷோல்டரோட இணைஞ்சிருக்கு. ஷோல்டர் கழுத்தோட இணைஞ்சிருக்கு. கழுத்து தலையோட இணைஞ்சிருக்கு. கையை தட்டுங்க. அப்படித்தான் வருது பிளஸிங். எப்பவுமே நீங்கள் தலையோடு இருக்கிறீங்க. தலை கடவுளோட இருக்கு, கிறிஸ்துவோட இருக்காரு, கிறிஸ்து பிதாவோட இருக்காரு. ஸோ பிதா ரிலீஸ்னும் போது அப்படியே கிறிஸ்து வழியாக வந்து அப்படியே தலை வழியாக வந்து அப்படியே சர்ச்சுக்குள்ளே வருது. கை தட்டுங்க. இதுதான் ப்ரொசீஜர். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். யாரும் கீழ்ப்படுத்துகிறவர்கள், எல்லோரும் கீழ்ப்பட்டு இருக்கிறார்கள். நான் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறேன், கிறிஸ்துவும் பிதாவுக்கு கீழ்ப்படுகிறார். கீழ்ப்படியாதவர்கள் தலையோடு இணைக்கப்படாதவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் நேரடியாக ஒரு தடவை என் கீழே இருக்கிற நான் அசிஸ்டன்ட் மேனேஜராக இருந்தப்போ என் கீழே வேலை பார்க்குற ஒருத்தன் நேராக போய் மேனேஜர்கிட்ட குறை சொன்னான். அவனை அப்படியே நிப்பாட்டி வச்சுருந்தார். நிப்பாட்டி வச்ச உடனே எனக்கு ஃபோன் பண்ணி உடனே வாங்கினார். ஃபீல்டில் இருக்கேன், நேராக வாங்கினார். வந்தவொடனே சொன்னார், உன்னை பற்றி என்கிட்ட பேசுகிறாயா, இவனை வேலைக்கு வச்சுக்கோமா தூக்கிடுவோமா சொல்லுன்றார் என்கிட்ட. நான் சொன்னேன், நீங்கள் என்ன தானே தூக்கணும்? அவனை எனக்கு கீழே நான் வைக்கலடா, அவனை நான் உனக்கு கீழே தான் வச்சேன். அவன் எதையாகிலும் ஒன்று என்கிட்ட சொல்லணுன்னா வித் யுவர் நாலேஜ் தான் என்கிட்ட சொல்லணும். வித்தவுட் யுவர் நாலேஜ் உன் ஆப்ஷன்ஸில் பேசுகிறனால இஸ் டேஞ்சர்ஸ் ஃபெலோ, அவனை தூக்கிடுவோம். அப்புறம் நான் சொன்னேன், விட்டுருங்க ஏதோ இதில் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் இனிமேல் நான் சொல்கிறேன், நடந்த சம்பவம் சொல்கிறேன், இனிமேல் சொல்கிறேன், உனக்கு மேலதிகாரியை பற்றி என்கிட்ட பேசுகிற வேலையை நீ வச்சுக்கிறாதுன்னார். திஸ் இஸ் ஹையரார்கி. இதற்கு கீழ்ப்படி அதில் பாருங்கள், அவன் என்ன தான் ஜொம்முன்னுவான், அவன் அப்படியே தான் இருப்பாங்க. வறண்டு போய் உலர்ந்து போனவர்களாக தான் இருப்பாங்க. ஏனென்றால் தலைமைத்துவத்துக்கு அடங்கி வாழ தெரியாதவர்கள். ஆனால் நாமும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கைத்தட்டுங்க ஒருத்தர். ஆமே நாமே நாமே. எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆமே நாமே நாமே நாமே. தலையிலிருந்து வருகிற ஆசீர்வாதம் உங்கள் எல்லோருடைய வாழ்க்கையில் கடந்து சென்று கொண்டிருக்கிற ஸ்தோத்திரிக்கிறவன். கணவர் உங்களுக்கு ஆசீர்வாதம், உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு ஆசீர்வாதம், உங்களுடைய சகோதரர்கள் உங்களுக்கு ஆசீர்வாதம், உங்களுடைய சபை ஊழியர் உங்களுக்கு ஆசீர்வாதம், உங்களுடைய எஜமான்கள் உங்களுக்கு ஆசீர்வாதம். அவர்கள் தீமை வரும்படிக்கல்ல, அவர்கள் நன்மை வரும்படிக்கே கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார் பைபிள்ஸ். ஆகையால் வேலைக்காரரே, நல்ல குணமுடையவர்களுக்கு மாத்திரமல்ல, சாந்த குணமுடையவர்களுக்கு மாத்திரமல்ல, கோபக்காரர்களுக்கும் கோபக்காரரான எஜமான்களுக்கும் கீழ்ப்படியுங்கள். கையை தட்டுங்க. எப்படி நடந்துக்காரு தேவன் அவர்கள் மூலம் எங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். ஒரு செகண்ட் ராஜாவின் தயவு புல்லு மேலே பெய்கிற பனி மாதிரியான். ஆமாம், அவன் கோவப்பட்ட எவ்வளோ பவரோ அதை மாதிரி அவன் சந்தோஷமாயிட்டான், அதில் ஒரு பவர் இருக்குது. கையை தட்டு. ஆமென். முடிக்கிறேன். ஹால் கேட்க போயிருந்தேன். அப்போ ஒரு கோபமாக இருந்தார். அந்த ஆள் வந்து உள்ளே வந்து, என்ன சார் என்ன ரெஃபரன்ஸ் லெட்டர் எங்கன்னு? இல்லை சார், வழக்கமாக நாங்கள் வாங்கிட்டு போங்க சார், இதெல்லாம் எல்லாம் வரேன், கிளம்பு சார், இன்னும் நிற்காதீங்க போங்கன்ட்டான். என்னடா அது, 6 மாதமாக தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். அப்போது கத்திக்கிட்டு இருக்காரு, இன்னும் கூட்டிக்கிட்டு இருக்க கொண்டுக்கிட்டு உள்ளே ஒன்றே சவுண்டு விழுந்துக்கிட்டு இருக்கு. தெரியாதனமும் உள்ளே போயிட்டோம். போகலான்ட்டு சரி அவ்வளோதான் திரும்புகிறேன். அவருக்கு பின்னாடி ஒரு வசனம், பயப்படாதே நான் உன்னுடனே கூட இருக்கிறேன்,
உடனே நான் என்ன செஞ்சுருக்கணும், கர்த்தர் என் கூட இருக்காரா, போடாடே நான் உன்னோட மேலதிகாரிட்ட போகிறேன்னு சொன்னால் நிச்சயமாக நான் ஃபெயில் ஆகிருப்பேன், ஒட்டுமொத்தமாக எனக்கு கிடச்சிருக்காது. நான் என்ன செஞ்சேன், போய் நின்னேன் வெளியில், வாசலுக்கு வெளியே நின்னேன். என்னடா செய்ய, எங்கள் அக்கா பையன் ஒருத்தன் அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கு, என்ன செய்வோம் திருச்சியில் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவன் எல்லாம் இது பண்ணிட்டு ஃபைலை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். சரி வாங்க மாமா போன்றான். இரியா ஒரு வசனம் வந்திருக்கு, பயப்படாத நான் அவன் கூட இருக்கிறேன் இருக்கு அப்படின்ட்டு இருக்கேன். அவன் கண்ணில் தயவு கிடைக்கும்னு இருக்கேன். அவன் எனக்கு தெரில, அவன் ஃபைல் பார்த்துக்கிட்டு ஜன்னல் வழியாக நம்மளை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான். திடீர்னு ஒருத்தர் ஃபீல் ஓடி வந்து உங்களை உள்ளே கூப்பிட்றாருண்ணே. நேராக போனேன். இல்லை சார் வந்து சார் ஒன்றுமே பேசலை வாங்கி அப்படின்னு. இல்லை சார் வந்து சார் பேசிக்கிட்டே இருக்கேன், கேட்கவே இல்லை, கையெழுத்து போட்டு மீட்டிங் நடத்திக்காங்கன்ட்டான். முடிஞ்சு மேட்ரு. ஹல்லேலூயா. ராஜாவின் தயவு. ஒரு நேரம் கோபமாக இருந்தாலும் இன்னொரு நேரம் நீ அமைதியாக இருந்துக்கிட்டீங்கன்னா அவனுக்கு ஆசீர்வாதமாக மாறும். அந்த நேரம் பஞ்சாயத்தை கூட்டி இதாகிட்டிங்கன்னா அது அப்படியே டெம்பரவரி வேலை பெர்மனெண்ட் வேலையாயிரும். பார்த்தீங்களா, அது மாதிரி டெம்பரவரி கோபம் பெர்மனெண்ட் கோபம் ஆயிரும். இல்லாட்டி டெம்பரவரியாக முடிஞ்சு பெர்மனெண்ட்டாக ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே கலந்துடும். ஆமேன். கண்கள் முடிச்சு. இப்போ நல்ல பிதாவே, நல்ல நேரத்துக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்கள் பிள்ளைகள் எங்கள் எல்லாருக்கும், ஆண்டவர் வேலைக்காரர்கள் எஜமான்களுக்கும், பிள்ளைகள் பெற்றோருக்கும், மனைவிமார்கள் கணவருக்கும், கணவர்கள் கிறிஸ்துவுக்கும், சபை விசுவாசிகள் பாஸ்டருக்கும், தலைமைத்துவத்தில் இருக்கிறவர்கள் கிறிஸ்துவுக்கும், கிறிஸ்து பிதாவுக்கும் கீழ்ப்படிந்திருக்கிற அந்த ஆசீர்வாத சேனலை நான் இப்போ ரிலீஸ் பண்ணுறேன். எங்கள் பிள்ளைகள் இன்றை கேட்ட 2 செய்திகளும் எங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யட்டும். ஆணி பாய்ந்த கருத்தில் ஒப்புக் கொடுக்குறேன். எல்லாரும் கரங்களை வைத்து சொல். தேவன் எங்களுக்கு சிறப்பான திட்டங்களை வைத்திருக்கிறார். என் தகப்பன் அண்ட சராசரங்களையும் படைத்து வைத்திருக்கிற மாபெரும் தகப்பனாக இருக்கிறார். அவர் எனக்காக தூதர்களை அனுப்பி மாபெரும் காரியங்களை செய்து முடிப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா.